அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் +2 படித்து முடித்த பிறகு எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தால் வாழ்க்கையில் சாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக இந்த மருத்துவத் துறையை எடுத்து படித்தால் வாழ்க்கையில் சாதிக்கலாமா, இந்த மருத்துவத் துறையில் சேருவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்னென்ன கல்லூரிகள் இருக்கின்றன, ஆண்டுக்கு கட்ட வேண்டிய கல்வித்தொகை எவ்வளவு, ஃபுல் டீட்டெயில்ஸையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த மருத்துவத்துறையில் என்னென்ன உள்ளன, மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மதிப்பும் மரியாதையும் மிகுந்த ஒரு துறை என்றால் அது இந்த மருத்துவத்துறை தான். அதிலும் குறிப்பாக இந்த எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை நம்முடைய சமூகத்தில் உண்டு. அதுவும் குறிப்பாக இந்த கொரோனாவுக்கு அப்புறமா இந்த மருத்துவத்துறையில் அந்த மரியாதை பல மடங்கு அதிகரித்து விட்டது. இப்போ இந்த இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே போனாலும் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா மிகவும் சொற்பமாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த மருத்துவத்துறையில் சேருவது எப்படி, என்னென்ன படிக்கலாம், என்னென்ன கல்லூரிகள் உள்ளது, ஆண்டு கல்வி கட்டணம் எவ்வளவு, இது எல்லாத்தையும் நம்ம நினைச்சிடலாம் பார்த்துடலாம். இந்த மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான ஆர்வம் அதிகரித்து வருகிறது. அதே போல் இந்த எம்பிபிஎஸ், பிடிஎஸ், நர்சிங் இந்த மாதிரி படிப்புகளில் சேரணும்னா இந்த நீட் நுழைவுத் தேர்வு கண்டிப்பாக எழுதணும். அதே போல் இந்த மினிமம் மார்க், குறைந்தபட்ச மதிப்பெண்ணும் அதில் எடுக்கணும். அப்போ இந்த நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் 2 கலந்தாய்வு, அதாவது இந்த தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் நடத்தும் கலந்தாய்வு ஒன்று, அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் நடத்தும் கலந்தாய்வு, இந்த 2 கலந்தாய்வுகளிலும் கலந்து கொண்டு நீங்கள் இந்த மருத்துவ படிப்பில் சேரலாம். அப்போ இது பார்த்திங்கன்னா 5.5 ஆண்டு கால படிப்பாக எம்பிபிஎஸ் உள்ளது. எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 5.5 வருடம். அதே போல் இந்த பல் மருத்துவ படிப்பு பிடிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 5 ஆண்டு 5 இயர்ஸ். எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 5.5 வருடம், பிடிஎஸ் படிக்கணும்னா 5 வருடம் நீங்கள் படிக்கணும். அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் 16 தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் உள்ளன. அப்போ இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3150 இடங்கள் உள்ளன. அதாவது இந்தியாவிலேயே அதிகமான இந்த மெடிக்கல் சீட்டு உள்ள மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான். அப்போ இந்த எம்பிபிஎஸ் படித்தால் வேலை வாய்ப்பு என்ன, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இந்த கவர்மெண்ட் டாக்டராக அரசு மருத்துவமனைகளில் சேரலாம். அதே போல் இந்த மருத்துவ படிப்பு படித்தவங்களும் அரசு மருத்துவமனைகளில் இந்த அரசு மருத்துவராக பணிபுரியலாம். தனியாக கூட கிளினிக்கை அவங்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது இந்த சென்னையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்னென்ன உள்ளன. சென்னை மருத்துவக் கல்லூரி சென்னை, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ராயபுரம், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி சேத்துப்பட்டு, சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி ஓமந்தூரார், அடுத்தது தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி சென்னை. ஸோ இந்த மாதிரி சென்னையில் பார்த்திங்கன்னா 5 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இந்த எம்பிபிஎஸ் படிப்பதற்கான ஆண்டு கட்டணம் ஒரு வருடத்துக்கு 13,600 மட்டுமே. அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு வருடத்துக்கு கட்ட வேண்டிய இந்த கல்வித்தொகை பார்த்திங்கன்னா 13,600 மட்டும்தான். இப்போ இந்த பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் செலுத்த வேண்டிய கட்டணம் 13,600. இதே போல் இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தாச்சுன்னா அவங்க ஆண்டுக்கு 11,600. இப்போ இதில் இந்த பிற பிரிவை சேர்ந்த மாணவர்கள் இந்த சேர ஒதுக்கீடு பெற்றாலோ பல் மருத்துவம் பயில வாய்ப்பு பெற்றாலோ கட்ட வேண்டிய கட்டணத்தொகை 9,600. இதுதான் இந்த ஆண்டுக்கு கட்ட வேண்டிய கட்டணம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஒதுக்கீட்டில் சுய மருத்துவக் கல்லூரியில் உள்ள கட்டணம் எவ்வளவு? அதாவது கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ப்ரைவேட் காலேஜஸில் சேருவதற்கு கட்டணம் எவ்வளவு? ஆண்டுக்கு 25,000 கட்டணம். அதே போல் இந்த தாழ்த்தப்பட்டோர், இந்த பழங்குடியினர், இந்த கிறிஸ்தவ மதம் மாறிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள், அதாவது அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அவங்க இந்த கல்வி கட்டணத்தை செலுத்தாமலேயே அங்கே கல்வி பயிலலாம். கல்வி கட்டணமாக 25,000 ரூபாய் செலுத்துவதில் இருந்து விலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ படிப்புகளில் சேருவது எப்படி? அப்போ இந்த நீட் எக்ஸாம் மிக மிக முக்கியம். அப்போ இந்த நீட் எக்ஸாமை திட்டமிட்டு படித்தால் நீட் தேர்வு எளிது. அப்போ இந்த இந்தியாவில் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் என்றால் நீட் தேர்வு எழுத வேண்டியது அவசியம். அப்போ பாருங்கள், இந்த நீட் நுழைவுத் தேர்வுக்கு முன்கூட்டியே திட்டமிடலும் தகுந்த முறையில் தயாரிப்பு பணியை ஆரம்பிப்பது அவசியம். இந்த நீட் தேர்வுக்காக திட்டமிட்டு படித்தால், முன்கூட்டியே திட்டமிட்டு தகுந்த ஒரு பயிற்சியை பெற்றால் கண்டிப்பாக இந்த நீட் தேர்வை எளிதாக மார்க் வாங்கி இந்த மருத்துவ துறையில் சேரலாம். இந்த நீட் தேர்வை யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தேசிய தகுதி தேர்வு ஆணையம் நீட் தேர்வுக்கு எந்த பகுதியை படிக்க வேண்டும் என்பதற்கான பாடத்திட்டத்தையும் மாதிரி கேள்வித்தாள்களையும் வெளியிட்டுள்ளது. அப்போ அதை அவங்க நல்லா பயன்படுத்தணும். மாதிரி கேள்வித்தாள்கள் பயன்படுத்தலாம். எந்தெந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக அதை வச்சு எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். அதே போல் இந்த தேர்வுக்கு முன்பு மாதிரி தேர்வுகளையும் ஆன்லைனில் நடத்துகிறது, அதனையும் எழுதி பழகி கொள்ளலாம். அப்போ இந்த நீட் தேர்வுக்கு யார் விண்ணப்பிக்க முடியும் பார்த்தீங்கன்னா, இந்த பொது பிரிவினர் இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடத்தில் 50% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். அதாவது இந்த ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க அந்த +2ல் இந்த பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைன்னா இந்த பாட்டனி இல்லைன்னா சுவாலஜி இதில் பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். அதே போல் மற்ற பிரிவினர் 40% மார்க் எடுத்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். நீட் தேர்வு எழுத விருப்பப்படும் மொழிகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதாவது கேள்விகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இடம்பெறும். 3 மணி நேரம் நடைபெறும் இந்த நீட் தேர்வு இயற்பியல், வேதியியல், உயிரியல், அதாவது தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடங்களில் இருந்து அப்ஜெக்டிவ், அதாவது சரியான விடைகளை தேர்ந்தெடுக்கும் முறையில் 180 கேள்விகள் கேட்கப்படும். இப்போ ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள். 180 கேள்விகளுக்கு 720 மதிப்பெண்கள் எடுக்கணும். அப்போ சரியான விடையளித்தால் 4 மதிப்பெண்கள், தவறான விடையளித்தால் 1 மதிப்பெண் கழித்து கொள்ளப்படும். கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என்றால் மதிப்பெண் கிடையாது. மொத்த மதிப்பெண் 720. கடந்த ஆண்டில் 720க்கு 720 மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றவர்களும் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. ஒரு மார்க்கு கூட குறையாமல் 720க்கு 720 எடுத்த மாணவர்களும் இருக்கின்றனர். பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பாடத்திலும் எவ்வளவு கேள்வி பாருங்கள். இந்த இயற்பியல் பாடத்தில் 60 கேள்வி, வேதியியலில் 60, உயிரியல் பாடத்திலிருந்து 60 கேள்விகள், மொத்தம் 180 கேள்விகள். சரி, அப்போ இந்த நீட் தேர்வு குறித்து மேலும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாச்சுன்னா இந்த வெப்சைட்டில் போயாச்சுன்னா nta.neet.nic.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீட் தேர்வை குறித்த மேலும் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.